இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை என்னமோ சிம்பிள் தான், ஆனால் அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் மரம் வெட்டக்கூடிய ஒரு ஆள் காட்டுக்கு போய் அவருக்கு தேவையான மரங்கள்லாம் வெட்டிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படியே இருந்து அவரோட கோடாரியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அந்த வழியாக ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் நடந்து போகிற பணக்காரன் இந்த மரம் வெட்டக்கூடியவரை பார்த்து, ஏன் நீ இப்படி சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4 மரத்தை வெட்டலாமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மரம் வெட்டக்கூடியவர் சொன்னாரா, இல்லை எனக்கு தேவையான மரங்கள்லாம் நான் வெட்டிட்டேன், ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது அந்த பணக்காரன் ஒத்துக்கலையா, சொன்னானா, ஏன் நீ சும்மா தானே இருக்கிற, இன்னும் 4 மரங்களை சேர்த்து வெட்டலாம்ல, அதனால உனக்கு நிறைய பணம் கிடைக்கலாம் அப்படின்னு. அப்போது அந்த மரம் வெட்டக்கூடியவர் கேட்டானா, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போது அந்த பணக்காரன் சொன்னானா, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா நீ இன்னும் நிறைய கோடாரிகள் வாங்கலாம், இன்னும் நிறைய மரங்களை வெட்டலாம், அதனால உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அந்த மரம் வெட்டக்கூடிய கேட்டானா, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது. அப்போது அந்த பணக்காரன் சொன்னானா, உன் கையில் நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா நீ கீழே 4 பேரை வேலைக்கு வைக்கலாம், அதனால இன்னும் நிறைய மரங்களை வெட்ட முடியும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போவும் அந்த மரம் வெட்டக்கூடிய கேட்டானா, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன மாதிரி நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம், நீ வெட்டக்கூடிய மரங்கள்லாம் உன் பேர்லேயே விற்கலாம், நீ ஆறாமல் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ அப்போ அந்த மரம் வெட்டக்கூடியவர் சொன்னாராம், நான் இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்போ ரெஸ்ட் எடுத்து தானே இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான். வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாமல் ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்களில் சில சந்தோஷங்கள் கிடைக்கும். அது ஒரு வேலைக்கு போகிறதுனால கிடைக்கிற பணமாக இருக்கலாம், இல்லை நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்புனால கிடைக்கக்கூடிய சின்ன சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஓட்டத்தினால நம்ம வாழ்க்கையை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன சந்தோஷங்களுக்காக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை பண்ண மறக்கிறோம், நமக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களை மறக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுனால தான். ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைங்கிறது நீ தினமும் சந்தோஷமாக இருக்கிறியா, அதுதான் இங்கே கேள்வி. ஸோ அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணு. உனக்குன்னு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கும். அது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒரு டிராயிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதனால மற்றவங்களை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், டீச்சிங்காக இருக்கலாம், லேர்னிங்காக இருக்கலாம், லிசனிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இட். ஏன்னா அதுதான் உன்னோட வாழ்க்கை. ஸோ சில நேரத்தில் சும்மா இருக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா அந்த மரம் வெட்டக்கூடியவர் சும்மா இருக்கிற நேரத்தில் அவரோட கோடாரியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தொடர்ந்து அந்த பணக்காரன் சொல்கிற மாதிரி மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் அவரோட சந்தோஷத்தை இழந்திருப்பார். அதே நேரத்தில் அவரோட கோடாலியும் மழுங்கி போயிருக்கும். ஸோ அதனால எஃபிஷியண்டாக மரத்தை வெட்டியிருக்கவும் முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் எல்லா நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், சில நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் உங்கள் மனசுக்கு கொடுக்கணும். அப்போ தான் உண்மையான வாழ்க்கையே இருக்குது. ஸோ வாழ்க்கையை வாழ மறந்துடாதீங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில்